அடுத்ததாக இதே மாதிரி தொடர்ச்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வாய் பேச முடியாத ஊமை பெண்ணோடு விபச்சாரம் பண்ணிட்டான்னு வைங்க, அவனை தண்டிக்கக்கூடாது. ஊமை இல்லாத பெண்ணை விபச்சாரம் பண்ணால் தண்டிக்கணுமா எழுதி வச்சிருக்கிறார்கள். எப்படி இருக்காங்கன்னா, லவ்சனா பி இம்ராத்தின் ஹர்சான ஊமை பெண்ணோடு ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்றால் ஃபலா ஹத் அலா வாஹிதி மின்ஹுமா, ரெண்டு பேருக்குமே தண்டனை கிடையாது. வாயினால் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாதுல்ல, அதனால ஊமை பெண்ணை ஒருத்தன் கெடுத்து விட்டாலோ விசாரம் பண்ணி விட்டாலோ அவனுக்கு தண்டனை கிடையாது என்று எழுதியிருக்கிறார்கள். இது எங்கே இருக்குன்னா பஹ்ருர் ராய்க்கு, இதுவும் ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான கிதாபில் 5வது வால்யூமில் 20ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்படி இஸ்லாத்தில் சட்டம் இருக்குமா? அபு ஹனீஃபா இமாம் இப்படி தான் சொல்லியிருப்பாங்களா? ஊமை பெண்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம் தேவை. ஊமை இல்லாத பெண்களாவது அவங்க தங்களை இப்போ காத்து கொள்வதற்கு வாக்குமூலம் கொடுத்து புகார் கொடுத்து எவ்வளவோ நடவடிக்கைகளில் அவங்க நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஊமையாக இருக்கிறவங்களுக்கு சமுதாயமே சேஃப்டியாக இருந்து அவங்கள பாதுகாக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஊமை பெண்ணை கெடுத்தால் தண்டனை இல்லை, விபச்சார தண்டனை கொடுக்கக்கூடாது, ஹத்து கிடையாது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இப்படி எழுதுறதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு சுய புத்தியை கொண்டு இப்படி எழுதுகிறோமே, இதனுடைய விளைவு என்ன, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? இப்படி குரானில் எங்கேயாவது அல்லாஹ் ஊமை பெண்களை மட்டும் ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறானா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா? அப்படியா சிந்திக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு புத்தியை கொண்டாச்சும் இப்படி நம்ம எழுதுகிறோமே, இது என்ன விளைவு ஏற்படுத்தும்? நம்ம பொண்ணு ஊமையாக இருந்தால் செஞ்சு விட்டாங்கன்னா அப்போ நம்ம இதை ஒத்துக்குருவோமா? அப்படி யோசிக்கணும். எழுதக்கூடியவன் என்ன யோசிக்கணும்? நம்முடைய பொண்ணு ஊமையாக இருந்து அதை எவனா கெடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னால் அப்போ தண்டனை இல்லைன்னு நீ சொல்லுவியா? அவனை விட்டுணுன்னு சொல்லுவியா? அப்போ தன்னுடைய நிலையில் இருந்து பார்த்து அப்படி செஞ்சாலாச்சும் அறிவு உள்ளவன் ஒத்துக்கலாம். அதுவும் வகி ஆகாது. குர்ஆன் ஹதீஸில் உள்ளது தான் மார்க்கமாகும். இப்படி சொல்லியிருந்தாலாவது இதை மூளையை கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஆனால் அது மார்க்க ஆதாரம் இல்லைன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, மார்க்கத்துக்கும் ஆதாரம் இல்லை, கடுகளவு மூளையும் இல்லை. மூளை இல்லாத ஒருவனால் தான் இந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியும்? மூளையும் இல்லை, சமூகத்தை பற்றி அக்கறை இல்லை, பொறுப்புணர்வு இல்லை, எதுக்காக சட்டம் இயக்குறோங்கிறது அடிப்படை ஞானம் இல்லை. இவ்வளவு பலவீனமான நிலையில் இருந்து கொண்டு இதை எழுதி வைத்திருக்கிற இதான் மதுஹப் சட்டம், இதுதான் ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் என்று போதிக்கிறார்கள். இதைத்தான் 7 வருடம் மதரசாக்களில் படிக்கிறார்கள்.